கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 30வது அதிகாரம் 26வது வசனம். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடி காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தைப் போலவும் சூரியனுடைய வெளிச்சம் 7 தனியாய் 7 பகலின் வெளிச்சத்தைப் போலவும் இருக்கும். இந்த வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தர் முறிவை கட்டி அதன் காயத்தை குணமாக்குகிறார் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே வாக்கு பண்ணுகிறதை பார்க்கிறோம். வேதத்திலே நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போமாக இருந்தால், யோபு 30வது அதிகாரம் 16வது வசனம். ஆகையால் இப்போது என் ஆத்துமா என்னில் முறிந்து போயிற்று, உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்து கொண்டது. இங்கே பார்க்கிறோம், இப்போ ஆத்துமாவிலே முறிந்து போய்விட்டது என்று சொல்லி யோபுவிலே இங்கே நாங்கள் ஒரு வசனத்தை பார்க்கிறோம். முறிவுகள் என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஏராளமான பகுதிகளிலே ஏராளமான காரியங்களுக்காக முறிவுகள் உண்டாகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இன்றைய நாளிலே நம்முடைய ஆத்துமாவில் ஒரு முறிவு இருக்குமா இருந்தால் தேவன் வாக்கு பண்ணுகிறார், அந்த முறிவை நான் கட்டி அதனால் ஏற்பட்ட காயத்தை நான் ஆற்றுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அதுபோல் சரீரத்தில் இருக்கக்கூடிய முறிவுகளையும் கர்த்தர் கட்டுகிறார். உறவுகளுக்குள்ளே இருக்கிற முறிவுகளை கட்டுகிறார். பிரிவினை என்கிற முறிவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக இருக்கிறபடினால அந்த முறிவுகளை அவர் கட்டி அதனால் ஏற்பட்ட காயத்தை தான் ஆற்றுகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவினை என்கிற முறிவு, அல்லது குடும்பத்திலே பிள்ளைகள் பெற்றோருக்கு இருக்கக்கூடிய முறிவு என்கிற அந்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் கட்டி இன்றைய நாளிலே ஆற்றுகிறார். காயத்தை அவர் தேற்றுகிறேன் என்று சொல்லி இந்த நாளிலே வாக்கு பண்ணுகிறார். இந்த வசனத்தின்படியே கர்த்தர் இந்த நாளிலே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாளிலே நன்றாக அவர் ஆசீர்வதிக்கப் போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கட்டப் போகிறார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன்.